வணக்கம். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதின எல்லாரும் வயோஓசிக்கு ரெடி ஆகலாமா அல்லது ரெடி ஆகிட்டு இருக்கிறோம், எப்படி கேட்பாங்க, என்ன நடக்கும் அப்படின்ட்டு டெய்லி ஒரு 1008 யூடியூப் சேனல்ஸை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம சேனலும் ஒன்று. இப்போ இந்த வயோஓசி அப்படிங்கிறது என்னங்கிறது நான் முந்தின வீடியோ சொல்லியிருந்தேன். ஏற்கனவே அவங்க நோட்டிஃபிகேஷன் தெளிவாக ஜியோ நம்பர் 230, அந்த ஜியோ நம்பர் 230 சமீபத்தில் எனக்கு கிடைச்சது. ஜியோவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே போன நோட்டிஃபிகேஷன் சொன்ன மாதிரி இல்லாத மெத்தடில் நாங்கள் புதுசாக, அதாவது உங்களுடைய கண்டென்ட் டெலிவரி அவங்களோட லாங்குவேஜை பேஸ் பண்ணி 15 மார்க்கு தான் நாங்கள் வந்து வயோஓசி வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லி இந்த ஜியோ 230 தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வயோஓசி அப்படிங்கிறது நீங்கள் இதுக்காக தனியாலாம் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறது. ஏன்னா ஏற்கனவே இந்த டிஆர்பி இந்த எக்ஸாமை எவ்வளோ விரைவாக நடத்த முடியுமோ அவ்வளோ விரைவாக நடத்துறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது போக நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரு, நான் தமிழ் இலக்கியம், ஒருவேளை நான் பாடம் நடத்த விட்டா நான் இலக்கியத்தை நடத்துறதா, உரைநடை நடத்துறதா, அல்லது இந்த மாதிரி லிட்ரேச்சர் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, கிராமர் நடத்தவா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நடத்தவா அப்படின்லாம் கேள்வி கேட்குது. இதெல்லாம் வந்து பியாண்ட் த இமேஜினேஷன். முதல்ல உங்களை எடுக்க விட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண மாதிரி போய் நீட்டாக எடுப்பீங்க. அது எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று அப்படி நடத்த விடுவாங்களா அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா வயோஓசி அப்படிங்கிறது நீங்கள் போர்டில் ப்ரெசென்ட் பண்ணுறதா அப்படிங்கிறது மாதிரி இல்லை. ஒரு போர்டு மெம்பர் கேள்வி கேட்கக்கூடிய கேள்வியில் உங்களால் எளிமையாக ப்ரெசென்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கவா, லிட்ரேச்சர் எடுக்கவா, கிராமர் எடுக்கவா, அல்லது வந்து உங்களுக்கு பிடிச்சமான பாடத்தை எடுக்கவாலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு கோர் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்ந்து டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். வயோஓசி அன்னைக்கு அவங்க கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக, போல்டாக, கான்ஃபிடண்ட்டாக, காமாக நீங்கள் பதில் சொன்னாவே போதுமானதாக இருக்கும். இதுக்காக தனியாக செப்பரேட் ப்ரிப்பரேஷன், செப்பரேட் கோச்சிங், டெய்லி எப்படி நடக்கிறது, போகிறது, எப்படி ட்ரெஸ் உடுத்துறது, அது போக வந்து என்ன ஷர்ட் வாங்கலாம், என்ன சேலை வாங்கலாம், இந்த மாதிரியான கற்பனைகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல இந்த ரிசல்ட்ஸ் வரட்டும். வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு 2 to 3 நாட்களுக்குள்ளாக இந்த வயோஓசிக்கு இங்கே ரெடி ஆகலாம். ஏன்னா அவ்வளோதான் எதிர்பார்ப்பாங்க. இன்னொன்று, ஒரு 1:5 கூப்பிட்றாங்களோ இல்லை 1:2 கூப்பிட்றாங்களோ, டெய்லி நிறைய கேண்டிடேட்ஸ் அவங்க பார்க்கறதுனால, உதாரணமாக ஒரு கேண்டிடேட் பாடம் நடத்த விட்டாங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. போய் போர்டில் கையை வச்சாங்கன்னா நிப்பாட்ட மாட்டாங்க. போர்டு இன்னும் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா நடத்தவே முடியாது. சொல்லப்போனால் அந்த வயோஓசி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் சிம்பிளாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்கள் லாங்குவேஜை ரெடி பண்ணிக்கிங்க. எவ்வளோ எளிமையாக புரியும்படியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்ல வர்றது. அதனால் வயோஓசின்னா என்ன, இன்டர்வியூனா என்ன அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் குழம்ப வேண்டாம். ரிசல்ட்ஸ் வரட்டும். ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் 2 to 3 நாட்களுக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணலாம், தயாராகலாம்.